வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சைனீஸ் சிக்கன் பிரியாணி. வித்தியாசமாக இருக்குல்ல, ரொம்பவே நல்லா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் சேர்த்து பிரியாணி செய்யணும்னு. கடைசியில் நான் இந்த தயார் பண்ணேன். என்னோடய ஐடியா இது ரொம்பவே பிரமாதமாக வந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். கோழி எடுத்துருக்கேங்க. ஒரு முழு கோழியை ஹாஃபாக வெட்டி கொடுக்க சொன்னேன். சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பாதியாக வெட்டி கொடுத்தாங்க. இது 1 கிலோ 250 கிராம்ஸ் கோழி வித் ஸ்கின் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கோழியை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு சால்ட்டும் வினிகரும் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல உப்பு தூளில் மேலே அந்த கோழி மேலே நல்லா தூவி நல்லா மேரினேட் பண்ண போகிறேன். அந்த உப்பு தூளும் வினிகரில் நல்லா மேரினேட் பண்ண போகிறேன் இந்த கோழியை. எதுக்கு இந்த மாதிரி நான் செய்கிறேன்னா, அந்த ஸ்கின் நல்லா விரிஞ்சு போகாமல் நல்லா அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்கின் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கின்லேருந்து கொஞ்சம் கவுச்சி வாசனை வரும். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்யூர் பண்ணிங்கன்னா கோழியை ரொம்ப நல்லா வேகும். ஸோ வினிகர் அண்ட் உப்பில் நல்லா மசாஜ் பண்ணி அந்த கோழியை 15 நிமிஷம் விட்டேன். 15 நிமிஷம் நல்லா ஊறணும் இந்த உப்பில் அண்ட் வினிகரில். ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இது சிக்கனுக்கு மேரினேஷனுக்கு. பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க. அந்த கோழிலேருந்து அந்த கவுச்சி வாசனை நல்லா வந்துருச்சு வெளியே. ஸோ இப்போ வாஷ் பண்ணணும். கோழியை நல்லா கழுவி அந்த உப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். வினிகர் உப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்து நல்லா தேய்ச்சி அந்த கோழியை நல்லா கழுவிட்டேன். கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சூப் தயார் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த சூப்புக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி காம்பு கூட வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. கொத்தமல்லி காம்பு, அந்த ரூட்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொஞ்சமாக அந்த மேகி சிக்கன் ஸ்டாக் கியூப் யூஸ் பண்ண போகிறேன். அது கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அது விட்டுடலாம். பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை. இப்போ இந்த இத்தனை பொருட்களும் 5 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அத்தனை பொருட்களும் இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்பைசஸ்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், கொத்தமல்லி எல்லாமே இந்த தண்ணியில் சேர்த்து அந்த கோழியை இதில் வேக விடணும். இப்போ நான் சேர்த்துருக்க அத்தனை பொருட்களும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கோழி நல்லா வெந்த பிற்பாடு அதை நல்லா இருத்து இந்த அத்தனை பொருட்களும் நான் இருத்து மசாலா பேஸ்ட்டாக ருபிக்க போகிறேன். ஸோ இது எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. நான் எந்த ஒரு பொருட்களும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த கோழி சேர்த்ததும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டேங்க. கோழி நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% அளவுக்கு இந்த கோழி வெந்திருக்கு. இந்த கோழி இருத்து அந்த ஸ்டாக், அந்த சூப் செப்பரேட்டாக நான் எடுத்து வைக்க போகிறேன். அந்த மசாலாலாம் யூஸ் பண்ணியிருக்கிறத விழுதாக அரைக்க போகிறேன். இப்போ அந்த கோழியை நல்லா இருத்து ஒரு சைடில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க, நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்குது. டீட்டெயில் ரெசிபி பிளாக்லேயே கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். இப்போ எல்லா பொருட்களும் பிரியாணிக்கு எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். schezwan மசாலா நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா கடையில் கிடைக்கிறது. அது 2 பேக்கெட் நான் வாங்கி வச்சுருந்தேன். அது யூஸ் பண்ண போகிறேன்.
கேரட் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தழு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சூப்பு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா கோழி வனஸ்பதி டால்டா யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக அஜினோமோட்டோ சைனீஸ் சால்ட், பொடியாக இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர், சோயா சாஸ், கரம் மசாலா தூள், வினிகர். இத்தனை பொருட்கள் நான் யூஸ் பண்ண போகிறேன் பிரியாணியில். முதல் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை நல்லா எண்ணெய் காய விட்டு அந்த வெங்காயத்தை பொரிய வைக்க போகிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா மொறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மிதமான தீயில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். வெங்காயம் ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு மசாலா பேஸ்ட் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த சூப்பில் குக் பண்ணி வச்சுருக்க மசாலா அத்தனை பொருட்களும் மிக்சியில் சேர்த்து நல்லா வழுவழுன்னு விழுதாக அரைச்சிக்கினேன். அந்த சூப் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கிறதுக்கு. நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அது இருத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வைக்க போகிறேன். அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வடிய விட போகிறேன். இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேயே கோழியை வறுக்க போகிறேன். இதுக்கு தான் நான் பெரிய பெரிய பீஸாக நான் கோழி கட் பண்ணிட்டு வந்தேன். ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்குன்னு. அந்த கோழி சூப்பில் இருக்க தொட்டு அந்த சூப்பு தண்ணியெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். அந்த எண்ணெய் கொஞ்சம் நான் யூஸ் பண்ண போகிறேன் பிரிஞ்சிக்கு. ஏன்னா அந்த கோழியோட ஃப்ளேவரும் இருக்கும், அந்த எண்ணெயில் ஆனியன் ஃப்ளேவரும் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வறுத்த வெங்காயம் எண்ணெய் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பிரிஞ்சியில் சேர்த்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அது எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 to 10 minutes அந்த கோழி 2 பீஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பிரியாணிக்கு அரிசி காஃபி டம்ளரில் 4 காஃபி டம்ளர் அளந்து வச்சுருக்காங்க. தலை தட்டி 4 டம்ளர் காஃபி டம்ளர் அளவுக்கு அரிசி பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவி 3 முறை நல்லா கழுவி அது ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அது அரிசி ஊறுற நேரத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை மிதமான தீயில் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வனஸ்பதி சேர்த்துருக்கேன், டால்டா சேர்த்துருக்கேன். அந்த வறுத்த எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் இந்த ரெசிப்பியில் நெய் யூஸ் பண்ணலைன்னா நெய் சைனீஸ் ஸ்பைசஸோட கலந்தாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அந்த எண்ணெயில் பூண்டு, இஞ்சி, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஃப்ரை பண்ண விட்டுருக்கேன். அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் நல்லா புரிஞ்சு அடங்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இஞ்சி அண்ட் பூண்டில் பச்சை வாடை போகணும். இஞ்சி பூண்டு மசாலாவில் வெங்காயம், அந்த வெங்காயத்தாழ் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயத்தாழ் நல்லா லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும். வெங்காயமும் வெங்காயத்தாழும் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதில் அந்த மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை நான் சேர்த்துக்க போகிறேன். மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க 1 நிமிஷம்.
இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதில் வந்து இந்த மசாலா பொடிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். schezwan மசாலா பவுடர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது மார்க்கெட்டில், அதுதான் யூஸ் பண்ணுறேன். கரம் மசாலா தூள், சோயா சாஸ். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ண விட போகிறேன். இன்னும் ஒரு நிமிஷம். மசாலா கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதும் அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த சூப்பு கூட இதில் நான் சேர்க்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு சூப் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கொதிக்க விட போகிறேன். ஏன்னா இதில் வந்து கோழி சேர்த்து நம்ம வந்து கோழி அந்த கிரேவி ரெடி பண்ணணும். உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி அந்த மசாலா வந்து கொதிக்க விட போகிறேன். அரிசி ஊறிடுச்சுங்க. அரிசியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குக்கரில் வந்து அரிசியை நான் சேர்த்துக்கினேன். அரிசியில் வந்து கொஞ்சமாக உப்பு, வனஸ்பதி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கினேன். ஒரு கப்பு காஃபி டம்ளர் அளவுக்கு அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அந்த சூப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இது மூடி போட்டு 3 விசிலுக்கு நம்ம வேக விடணும். இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அதில் வந்து இப்போ நான் வறுத்து வச்சுருக்க கோழி சேர்க்க போகிறேன். கோழி வந்து இந்த மசாலாவில் நல்லா குக் ஆகணும். அந்த மசாலாவில் வந்து நல்லா அந்த கோழியை கவர் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கு விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த கோழி உறிஞ்சி நல்லா குக் ஆகணும். இப்போ அந்த கோழி வேகிற நேரத்துக்கு குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. மிதமான தீயில் வச்சுருக்கேன். மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் வந்து நல்லா அரிசி குக் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். கோழியில் வந்து கொஞ்சம் அஜினோமோட்டோ சேர்த்து அந்த கோழி மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இறக்கி வச்சுருக்கேன் அடுப்புலேருந்து. இப்போ வறுத்த வெங்காயத்தில் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினா, அந்த schezwan மசாலா பவுடர், கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுக்கு லேயரிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் பிரியாணியில் லேயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பிரியாணி லேயர் பண்ண வேண்டியது தாங்க. அரிசி ரெடி ஆயிடுச்சு, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து உடனே ஓப்பன் பண்ணால் அது ஆன மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா செப்பரேட்டடாக நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ரைஸ் லேயர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹெவி பாட்டம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் கனமான எது பாட் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடிப்பகுதிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு அந்த லேயரில் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கீழே அது குக் ஆகிறப்போ ரைஸ் மேலே வந்து அந்த கிரேவி சேர்த்துருக்கேன் கோழியோட. திருப்பியும் இன்னொரு லேயர் வந்து ரைஸ் சேர்க்க போகிறேன். அதுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃப்ரைட் அனியன் மசாலா வந்து மேலே தூவ போகிறேன். ஈவன் லேயரில் தூவ போகிறேன். எல்லாமே ரொம்பவே ஈவன் லேயர்ஸில் வந்து லேயர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு மை blog. என்னை வந்து பிளாகில் கூட ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம்.
அந்த சேனலில் கூட என்னை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இப்போ 2வது லேயர் நான் வந்து அந்த சிக்கன், ரைஸ், அதுக்கு பிறகு அந்த வறுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்க்க போகிறேன். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக பிரியாணி சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ப்ராசஸ் சிரமமாக இருக்கும், பட் எண்ட் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து லேயர் பண்ண பிற்பாடு மேலே வந்து லைட்டாக எல்லோ ஃபுட் கலரிங் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு தம் கொடுக்க வேண்டியது தான் இந்த பிரியாணிக்கு. மிதமான தீயில வந்து இந்த பிரியாணியை நான் வந்து குக் பண்ண போகிறேன். மூடி போடுறதுக்கு முன்னாடி வனஸ்பதி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் மேலே, ஏன்னா மேலே அந்த ரைஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்னு. இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா தம் குக்கிங்க்கு விட்டேன். பதினஞ்சு நிமிஷம் தம் குக்கிங் ஆனதும் இந்த பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான சைனீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸில் வந்து இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தம் குக் ஆகி இந்த பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. 15 நிமிஷத்தில் உங்களுக்கு சைனீஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.